ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 88,000 கன அடியிலிருந்து 78,000 கன அடியாக குறைந்தது. வெள்ளப்பெருக்கால் அருவியில் குளிக்கவும் பரிசில் இயக்கவும் 4வது நாளாக தடை விதிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 73,452 கன அடியாக அதிகரிப்பு. ஒரே நாளில் சுமார் 3 அடி உயர்ந்த அணையின் நீர்மட்டம். ரயில்வே துறையில் 6,238 தொழில்நுட்ப பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை. இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று ரயில்வே தேர்வு வாரியம் அறிவிப்பு. இளைஞர் கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி தலைமறைவு என்று தகவல். கைது செய்ய 4 தனிப்படைகளை அமைத்து சிபிசிஐடி விசாரணை. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி தொடங்கும். மாணவர் சேர்க்கைக்கான கட்டணத்தில் மாற்றம் இல்லை என்றும் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். காணொலியில் நடைபெறக்கூடிய ஆலோசனையில் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்களும் பங்கேற்கின்றனர். சட்டப்பேரவை தேர்தலுக்கான சுற்றுப்பயணத்தை கோவையில் ஜூலை 7ஆம் தேதி தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் முதற்கட்டமாக டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜூலை 31ஆம் தேதி வரை 34 தொகுதிகளுக்கு பயணம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பெயரை கூறாமல் பதிலளித்த அமித்ஷா. அதிமுக வென்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று ராஜேந்திர பாலாஜி திட்டவட்டம். கூட்டணிக்கு விஜய் வர வாய்ப்பிருப்பதாகவும் பேட்டி. அது நீங்க கால இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்க. அதற்குரிய வாய்ப்புகள் நகர்வுகள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன, வாய்ப்புகள் இருக்கின்றன. தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை. திமுக கூட்டணிக்கு அழைக்கும் முயற்சியா என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் ராமதாசுடன் அரசியல் பேசவில்லை என்று செல்வ பெருந்தகை விளக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் பாமக நிறுவனர் ராமதாஸை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்தது பேசுபொருளாகியுள்ளது. இருவருக்குமான சந்திப்பு அரசியலா, நலம் விசாரிப்பா? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ராமதாஸ் அன்புமணி இடையே நிலவும் சலசலப்பிற்கு மத்தியில் பாமக யாருடன் கூட்டணி அமைக்க உள்ளது என்ற பெரும் கேள்வி எழுந்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததில் தனக்கு துளியும் விருப்பமில்லை என போட்டுடைத்த ராமதாஸ் பாஜகவை சமாதானம் செய்யவே திமுகவை அன்புமணி விமர்சிப்பதாகவும் கூறி பரபரப்பை கிளப்பினார். மேலும் மதுரை முருகபக்தர் மாநாட்டில் அண்ணா பெரியார் குறித்த வீடியோ ஒளிபரப்பப்பட்ட விவகாரத்தில் பாஜகவுக்கு நேரடியாக கண்டனம் தெரிவித்தார் ராமதாஸ். இந்நிலையில் விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் சந்தித்தது தமிழ்நாடு அரசியலில் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. ஒரு வாரத்திற்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை சந்தித்த செல்வ பெருந்தகை தற்பொழுது ராமதாஸையும் சந்தித்ததன் மூலம் திமுக கூட்டணிக்குள் பாமகவை இழுக்க பேச்சுவார்த்தை நடக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்தது. இருப்பினும் ராமதாஸை சந்தித்தது எதற்காக என செல்வ பெருந்தகை விளக்கமளித்தார். எந்தவித அரசியலும் கிடையாது, இது கூட்டணியும் இல்லை, அரசியலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. திமுக கூட்டணியில் பாமக இணைகிறதா என்பதற்கும் செல்வ பெருந்தகை பதிலளித்தார். திமுக கூட்டணிக்கு பாமக வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. இது யார் முடிவு பண்ணணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண முடியாது. கூட்டணி தொடர்பாக தமிழகத்திற்கு அவசியமான முடிவை ராமதாஸ் எடுப்பார் என செல்வ பெருந்தகை கூறியிருப்பது பாமகவை நேரடியாக திமுக கூட்டணிக்குள் இணைய அழைப்பு விடுத்தது போல் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.
ஆழ்கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி சாட்சியங்களை கலைக்கக்கூடிய முகாந்திரம் இருப்பதாக கூறி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அதிரடி காட்டியுள்ளது. இதனால் ஜெகன்மூர்த்தியை காவல்துறை எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யக்கூடும் என கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தேனியைச் சேர்ந்த இளம்பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்துள்ளார். திருமணத்திற்கு பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து பெண்ணை தேடி வந்த நிலையில் அங்கு அவர் இல்லாததால் இளைஞரின் சகோதரரை கடத்திச் சென்று பின்னர் நள்ளிரவில் இறக்கிவிட்டு சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக இளைஞரின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த காவல்துறை பெண்ணின் தந்தை உட்பட 5 பேரை கைது செய்தனர். விசாரணைக்காக ஜெகன்மூர்த்தி வீட்டிற்கு சென்ற காவலர்களை அக்கட்சி தொண்டர்கள் முற்றுகையிட்டது. ஏடிஜிபி ஜெயராமிடம் விசாரணை மற்றும் சஸ்பெண்ட், ஜெகன்மூர்த்திக்கு நீதிபதி கண்டனம், விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றம் என அடுத்தடுத்து அதிரடி நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகனிடம் இருந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆட்கடத்தல் சம்பவத்திற்கும் ஜெகன்மூர்த்திக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் இந்த வழக்கில் உள்நோக்கத்துடன் காவல்துறை அவரை சேர்த்துள்ளதாக வாதிடப்பட்டது. சிபிசிஐடி விசாரணைக்கு தான் முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் ஜெகன்மூர்த்தியை சந்தித்த சிசிடிவி புகைப்படங்கள் காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டன. மேலும் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு ஆரம்ப நிலையில் இருப்பதாகவும் ஒட்டுமொத்த கடத்தல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டது ஜெகன்மூர்த்தி தான் என்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கடத்தப்பட்ட இளைஞரை இறக்கிவிட தனது வாகனம் வழங்கியதை ஏடிஜிபி ஜெயராம் வாக்குமூலத்தில் மறுக்கவில்லை எனவும் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமிற்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து விசாரிக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் வாதிடப்பட்டது. அப்போது கடத்தப்பட்டதாக கூறப்படும் இளைஞர் 3 மணி நேரத்தில் ஏன் மீண்டும் விடுவிக்கப்பட்டார் என்று விசாரணை செய்யப்பட்டதா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு கடத்தப்பட்டதும் அவரது தாயார் காவல்துறை அவசர உதவி எண்ணில் அழைத்து புகார் அளித்ததால் உடனடியாக காவல்துறை சோதனை தீவிரப்படுத்தப்பட்டதாகவும் பின்னர் இளைஞரை வேறு எங்கும் கொண்டு செல்ல முடியாததால் ஏடிஜிபி ஜெயராம் காவல்துறை வாகனத்தில் அவரை விட்டுச் சென்றதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பொது வாழ்க்கையில் இருப்பவர் இதுபோன்ற செயலில் ஈடுபடக்கூடாது எனவும் சட்டமன்ற உறுப்பினரும் காவல்துறை உயர் அதிகாரியும் இதுபோன்ற கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டதை ஏற்க முடியாது என்றும் கூறினார். கைதான மகேஸ்வரி ஜெகன்மூர்த்தியை சந்தித்தது, பெண்ணின் தந்தையிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்கம் ஆகியவை ஆதாரமாக இருப்பதாக கூறிய நீதிபதி முன்ஜாமீன் வழங்கினால் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் கலைக்கக்கூடிய முகாந்திரம் இருப்பதாக கூறி ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதால் விரைவில் அவர் கைதாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் ஆதீனங்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். எல்லோரும் சொல்லுகிறார்கள் திராவிட மாடல் அரசு என்று. சற்று அதை மாற்றி சொல்ல வேண்டும், இது ஒரு ஆன்மீக அரசு என்று. நம்முடைய ஆன்மீக முதல்வராக விளங்குவர் தான் நம்முடைய முதல்வர். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 11,15,00,000 ரூபாய் செலவில் அமைந்த கூடுதல் வகுப்பறை கட்டடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறைக்குள் சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடி ஆய்வகங்களையும் பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து சூளைமேடு அஞ்சுகம் தொடக்கப் பள்ளிக்கான உணவருந்தும் கூடம், கலையரங்கம் உள்ளிட்டவற்றையும் திறந்து வைத்தார். மிதிவண்டிகளை வழங்க வந்த முதல்வருக்கு மாணவ மாணவிகள் பூங்கொத்துக்கள் கொடுத்து கைகுலுக்கினர். அரசின் திட்டங்களை விளக்கும் விதமாக கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
விழாவில் பேசிய தர்மபுரம் ஆதீனம் மாசிலாமணி, இந்த அரசு திராவிட மாடல் அரசு என கூறப்பட்டாலும் ஆன்மீக அரசு என்றும் கூறலாம் என்றார். முதலமைச்சர் தங்கள் துறைக்கு அதிக திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எல்லோரும் சொல்லுகிறார்கள் திராவிட மாடல் அரசு என்று. சற்று அதை மாற்றி சொல்ல வேண்டும், இது ஒரு ஆன்மீக அரசு என்று. காரணம், இவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு துறைகளை பார்த்து கொண்டிருந்தாலும், நாட்டுக்கே முதலமைச்சராக இருந்தாலும் கூட அதிகமாக எங்கள் துறைக்கு மட்டும்தான் அதிக திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கல்லூரி முதல் தொடக்கப்பள்ளி வரை அத்தனை கல்வி நிறுவனங்களிலேயும் தன்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய குன்றக்குடி ஆதீனம் பொன்னம்பலம் தேசிகர், தமிழக முதலமைச்சர் ஆன்மீக முதலமைச்சராக விளங்குவதாகவும் மிகச் சிறப்பாக ஆன்மீக பணியை ஆற்றி வருவதாகவும் தெரிவித்தார். நம்முடைய ஆன்மீக முதல்வராகவும் விளங்குவர் தான் நம்முடைய முதல்வர். ஏராளமான கோவில் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை மிகச் சிறப்பாக ஆன்மீக பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிற முதல்வர் அவர்களை பாராட்டுகிறோம். ஏழைக்கு எழுத்தறிவித்தல் கோடி புண்ணியம். எது கோடி புண்ணியம்? ஏழைக்கு பாரதி சொன்னார். அதை நிறைவேற்றி காட்டுகிறவர் நம் முதல்வர் அவர்கள். எட்டாக்கனியாக இருந்த கல்வியை எல்லா பிள்ளைகளின் கைகளிலும் பறித்துக் கொடுத்த அன்புக்குரிய முதல்வர் அவர்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அரசு பள்ளிகளில் கிடைக்கும் 7.5% இட ஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நீட்டிக்க வேண்டுமெனவும் கோரிக்கை வைத்தார். விழாவில் பேசிய மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் ஸ்ரீ சிவஞானம், அறநிலையத்துறை இருக்க வேண்டியதன் தேவை குறித்து விவரித்தார். கிட்டத்தட்ட 6000 ஏக்கருடைய மதிப்பு 6000 கோடி ரூபாய் சொத்தை இந்த அரசு இந்த அறநிலையத்துறை மூலம் கையப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு வகையிலே இந்த அறநிலையத்துறை சட்டம் என்பது பல்வேறு நிர்வாகங்கள், திருக்கோயில்கள் எல்லாம், திருமணங்கள் எல்லாம் நிர்வாகம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. இதுவரைக்கும் சுதந்திரம் ஏற்பட்ட பிறகு அரசு விழாக்களில், அதுவும் குறிப்பாக அறநிலையத்துறை விழாக்களில் இவ்வளவு ஆதீனங்களை ஒவ்வொரு விழாக்கும் யாரும் கூப்பிட்டது கிடையாது. ஒவ்வொரு விழாவாக இருந்தாலும் அவர்கள் முதல்வர் அவர்கள் யாராவது ஒரு ஆதீனம் வர வேண்டும், அவருடைய ஆசையோடு நடைபெற வேண்டும் என்று எங்களை எல்லாம் எப்படியாவது அவர்கள் அழைத்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் 117 முருகன் கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாகவும் பழனியில் நடைபெற்ற முருகர் மாநாடு மிக முக்கியமான நிகழ்ச்சி எனவும் அவர் குறிப்பிட்டார்.